யாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி மண்டே. டேவை ஸ்டார்ட் பண்ணவே முடியல, பயங்கர லேசியா இருக்கு இல்லையா? பெட்டை விட்டு எழும்பவே முடியல, ஒரே தூக்கமா வருது. என்னடா இது, ஒரு நாள் தான் வீக்கெண்ட் லீவா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒரு ஹானஸ்ட் கொஸ்டின் சொல்லட்டுமா? நீங்க லேசியா தானே இருக்கீங்க, ஒர்க் பண்றது நாளைக்கு பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அப்படின்னா நீங்க டென்ஷனே ஆக வேண்டாம். நீங்க மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற 80% பீப்புள், ஈவன் நானும் அப்படித்தான். ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது தெரியுமா? லேசியாக இருக்கிறதெல்லாம் ஃபெயிலியர்ஸ் கிடையாது. சில நேரங்களில் அது ஒரு ஸ்மார்ட் மூவ்லாம் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்மார்ட் திங்கிங்காக கூட இருக்கலாம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரூத்தை பார்க்கலாமா? நம்ம லேசியாக இருக்கிறோமா இல்லை ஸ்மார்ட்டாக இருக்கோமா? நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க? லேசியாக இருக்கீங்களா இல்லை ஸ்மார்ட்டாக உங்கள் ஒர்க்கெல்லாம் கிளியராக முடிச்சிருக்கீங்களா? லேசி பீப்புள் உடனே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இதுக்கு ஏதாவது ஈஸியான வே இருக்கா, இதை எப்படி ஷார்ட் டைமில் ரொம்ப குயிக்காக கரெக்டாக ஷார்ட்கட்டில் முடிக்கலான்னு யோசிப்பாங்க. அதுதான் அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ். நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நான் நிறைய அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். நீங்கள் மட்டும் கிடையாது, நானும் அந்த கேட்டகரியில் உள்ளதுதான். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஒரு ஆஃபீஸில் ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பார். அவர் ஃபுல் நாளும் அப்படி ஒர்க் பண்ணுவார், சரியா? பாஸ்கிட்ட நல்ல பேர் வாங்கணும். ஆனால் இன்னொருத்தர் ஒரு லேசி பர்சன் இருப்பார். அவர் ஒரு ஆட்டோமேஷன் தேடுவார், ஒரு ஷார்ட் கட் யூஸ் பண்ணுவார். எண்ட் ரிசல்ட் அவரும் அந்த கோலை அச்சீவ் பண்ணிடுவார், ஹார்ட் ஒர்க் பண்ணவரும் அச்சீவ் பண்ணிடுவார். பட் இவர் ரொம்ப ஈஸி வேல லேசியாக அச்சீவ் பண்ணிடுவார். ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப நல்லது தான். சில நேரங்களில் ரொம்ப அன்னெசரியாக பிஸியாக இருப்போம். சில நேரம் எல்லா ஒர்க்கையும் அவங்களே இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. கேட்டால் நம்மளே யோசிப்போம், என்னடா இவங்க இவ்வளோ வேர்வை சிந்து இப்படி உழைக்கிறாங்க, இதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம நிறையா பேர் யோசிப்போம் இல்லையா? ஆனால் லேசி பீப்புள் எப்படி தெரியுமா? இதெல்லாம் தேவையா, ஒன்றும் பதட்டமே பட வேண்டாம், தேவைப்படுற நேரத்தில் நம்ம போய் அப்படியே ஈஸியாக பண்ணலாம். அவங்க உட்காந்து மைண்ட்லேயே ஒரு பிளான் போட்டுட்டு அழகாக இந்த ஒர்க்கை எப்படி ஸ்கிப் பண்ணலாம், ஆர் இதை கட் பண்ணிவிட்டு எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. நீங்களும் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணியிருப்பீங்க தானே தாங்களா? இதை லேட்டராக பண்ணலாம், இதுக்கு ஏதாவது ஒரு ஷார்ட்கட் இருக்கான்னு தேடும் தானே. இதோட ஹைலைட் என்ன தெரியுமா? லேசி பீப்புளுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. லாஸ்ட் மினிட்ல ஒரு பூஸ்ட் வரும் அவங்களுக்கு. இப்போ ஒரு சிம்பிளாக ஒன்று நான் சொல்லட்டுமா? ஒரு எக்ஸாமுக்கு ஒருத்தர் மாத கணக்காக வருஷ கணக்காக படிச்சுட்டு இருப்பான். அவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்ன்ட்டு லாஸ்ட் 10 டேஸ்லாம் ரொம்ப பைத்தியக்காரத்தனமாக படிச்சிருப்பான். ஆனால் அந்த லேசியான ஸ்டூடெண்ட் என்ன தடவை பண்ணுவான்? லாஸ்ட் டே எடுப்பான், கரெக்டாக ஒரு 10 சப்ஜெக்ட்ஸ் எடுத்துப்பான், அந்த 10 சாப்டர்ஸ் எடுத்துப்பான். இந்த கொஸ்டின் படித்தா இந்த கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்றதை படிச்சிருவான். கரெக்டாக அந்த 10 சாப்டரையும் கரெக்டாக உட்காந்து ஃபுல் ஃபோக்கஸாக எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் சூப்பர் ஸ்பீடில் படித்து முடிச்சிருவான். அழகாக அவன் எக்ஸாம் எழுதி முடிப்பான். அவன் என்ன மார்க் எடுக்கணும்னு கெஸ் பண்ணானோ அழகாக அதை வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். கரெக்ட் தானே? நம்ம வீட்டில் கூட அது மாதிரி சில குழந்தைங்க இருக்காங்க இல்லையா? இதில் ஒரு ட்ரூத் சொல்லட்டுமா? எல்லா லேசி பீப்புளும் சக்ஸஸ் ஆகிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது. சிலர் லேசி பீப்புள் எப்படி தெரியுமா? அவங்களும் லேசியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கவும் மாட்டாங்க. அவங்கக்கிட்ட எந்த ஒரு கன்சிஸ்டன்சியும் இருக்காது, அவங்களோட திங்கிங்லேயே ஆகட்டும், அவங்களுடைய ப்ராசஸில் ஆகட்டும். நம்ம என்ன சொல்ல வரேன் தெரியுமா? நம்ம லேசி மைண்டாக இருக்கலாம், பட் நம்ம மைண்டு ஆக்டிவாக இருக்கணும். நம்ம ஒர்க் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும், அப்படியே அந்த ப்ராசஸ் எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும். ஒரே ஒரு ஃபார்முலா தான், திங்க் ஸ்மார்ட், ஒர்க் சிம்பிள், எக்ஸிக்யூட் ஃபாஸ்ட். இது 3 மட்டுமே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லணும்னா ஒரு ஸ்டோரி வச்சு சொல்லாமல், ஒரு பையன் இருக்கிறான், அவன் ரொம்ப லேசியாக இருக்கான், எந்த ஒர்க்னாலும் போஸ்ட்போன் பண்ணுறான். அந்த பையன்ற இடத்துல நீங்கள் நம்ம வீட்டில் உள்ள யாரையும் வச்சுக்கலாம், இல்லை நம்மளோட வச்சுக்கலாம். அவன் ஒரு நாள் ரியலைஸ் பண்ணுறான், அந்த லேசியாக இருக்கிறேன், நான் லைஃப்பில் சீரியஸாக இருக்கேன், என் கூட இல்லவங்களாம் போயிட்டே இருக்கானே அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன யோசிச்சான்? அதை திங்க் பண்ண உடனே அவனுடைய ஒர்க்கை சிம்பிளிஃபை பண்ணான், அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணான், டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணான், லைஃபை ஸ்லோவாக சேஞ்ச் ஆகி அவன் ஒர்க்கில் ப்ராக்ரஸ் பார்த்தான். இதே மாதிரி தான் நம்முடைய லைஃப்பில் நிறைய விஷயங்களை அப்புறம் பார்த்துக்கலாம்னு அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், இல்லை தானே? அப்படி தானே? ஆனால் அந்த ஒர்க்கை நம்ம செஞ்சுருக்க அடுத்த நாள் செய்வோம்னு நினைப்போம், பட் அதை மறந்தே போயிருப்போம். ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக பிளான் பண்ணி அந்த ஒர்க்கை அழகாக சிம்பிளிஃபை பண்ணி சூப்பராக கண்டிப்பாக அந்த விஷயத்தை செஞ்சு உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை காணலாம். நீங்கள் லேசியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் டேஞ்சரஸ், உங்கள் ட்ரீமை மட்டும் போஸ்ட்போன் பண்ணிடாதீங்க. சில நேரங்களில் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், அது ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் டெய்லி போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி எக்ஸ்கியூஸ் கேட்டுகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் என்ன சொல்கிறது, நமக்கு ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம்.
நமக்கு ஒரு காமனான ஒரு ஹேபிட் இருக்கு தெரியுமா, எதுனாலும் இல்லை ஏதாவது ஒரு ஒர்க் ஏதாவது சொன்னால் கூட இல்லை, வீட்டில் ஒய்ஃபோ அம்மாவோ அப்பாவோ இல்லை ஏதாவது ஆஃபீஸாக சொன்னால் நாளைக்கு பண்ணிக்கலாம், அடுத்த நாள் பண்ணிக்கலாம், ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க் இருந்தால் முடிய போகிற நேரம் ஓகே இது நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த விஷயத்தை வந்து போஸ்ட்பான் பண்ணுவோம். ஒரு நாள் 2 நாள் 1 வாரம் அப்படியே அந்த ஒர்க் வந்து தள்ளி தள்ளி போயிட்டு அது ஒரு பெரிய ஒரு இதாக இருக்கும். நம்மளை சடனாக ஒரு நாள் ரியலைஸ் டைம் போயிட்டே இருக்குது, நம்ம அந்த ஒர்க்கை முடிக்கவே இல்லையன்ட்டு. ஏன்னா நம்ம அந்த ஒர்க்கை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணல. லேசியாக இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை, லைஃப்பை சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்கிறது தான் ப்ராப்ளம். சில நேரங்களில் சின்ன சின்ன விஷயங்களை கூட நம்ம போஸ்ட்பான் பண்ணிகிட்டே இருப்போம். அது என்னன்னு கேட்குறீங்களா, ஒரே ஒரு கால், அந்த ஒரு கால் பண்ணியிருந்தோம்னா அந்த ஒர்க்கு சூப்பராக முடிஞ்சிருக்கும். அது பேசுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஒரே ஒரு ஒர்க்கு, அந்த ஒர்க்கை வந்து போயிட்டு ப்ராப்பராக போயிட்டு இல்லை அதை ஒருத்தர் மீட் பண்ணோம், ஏதோ ஒரு விஷயம் அதை நம்ம பண்ணியிருந்தோம்னா அந்த ஒர்க் முடிஞ்சிருக்கும். அவ்வளோ திட்டு வீட்டில் வாங்குவோம், ஆனாலும் அந்த ஒர்க்கை நம்ம மறந்தே போயிருப்போம். புரியுதுங்களா? இல்லை ஒரு பிளான், இதை இப்படி தான் பிளான் பண்ணியிருந்தா இந்த விஷயங்கள் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி டிசைட் பண்ணோம்னா அந்த விஷயம் முடிஞ்சிருக்கும், அதை பண்ணியிருப்போம். ஏன்னா ஸ்லோவாக இருந்திருப்போம். இது நமக்கு ஒரு ஹேபிட்டாகவே இருக்குது இல்லையா? ஒரே ஒரு நிமிஷம் யோசிங்க, நீங்கள் போஸ்ட்பான் பண்ணுற விஷயம் என்ன? உங்களோட ஒரு ட்ரீமையா, உங்களோட ஒரு ஐடியாவையா, ஆர் உங்களுடைய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியவா? அந்த எல்லாமே இன்னும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. ஃபீல் பண்ணாதீங்க, அஜிச்சோ போயிடுச்சே நம்ம லேசியாக இருந்து நம்ம விட்டுட்டோமேன்னு இருக்கு. அது உங்ககிட்ட தான் இருக்குது. லைஃப்பை ஒரு பிக்கெஸ்ட் லாஸ் என்ன தெரியுமா? பண லாஸ்லாம் கிடையாதுங்க. மணி நம்ம எப்போனாலும் அது லாஸ் ஆச்சுன்னா சம்பாதிச்சிக்கலாம். ஆனால் டைம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்மளால் சம்பாதிக்கவே முடியாது. எல்லாருக்கும் சரி, பணக்காரங்களுக்கும் சரி, ஏழைகளுக்கும் சரி, ஒரே டைம் தான். அந்த டைமை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். புரியுதுங்களா? பணம் எவ்வளவு இழந்தாலும் நம்ம திரும்ப திரும்ப அதை ஏர்ன் பண்ணிக்கலாம், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள். பட் டைமை நம்மளால் திரும்ப என்ன நினச்சாலும் கொண்டு வர முடியாது. புரியுதா? ஒரு நாள் வரும், உங்கள் பாஸ்ட்டை நினச்சி நீங்கள் பார்ப்பீங்க. அந்த நேரத்தில் ஐயோ நான் ட்ரை பண்ணல, நான் டிலே பண்ணிட்டேன் அப்படின்னு உங்கள் மைண்டு வந்து ஃபீல் பண்ணுதா? அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. அந்த நாளில் நீங்கள் சொல்லணும், நான் லேட்டாக ஸ்டார்ட் பண்ணேன் பட் நான் ஸ்டாப் ஆகவே இல்லை அப்படின்னு உங்களை சொல்கிறதுக்கு நீங்கள் மறக்கக்கூடாது. லேசியாக இருங்க, ஆனால் உங்களுடைய லிமிட்டில் இருங்க. ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, சில் பண்ணுங்க, ஆனால் உங்கள் ஃப்யூச்சரை சில் பண்ண விட்டுறாதீங்க. இன்றைக்கி ஒரு ஸ்மால் ஒரு டிசிஷன் எடுங்க. நான் எந்த வேலை செஞ்சாலும் நான் நாளைக்கு அப்படின்னு போஸ்ட்பான் பண்ண மாட்டேன், இப்போவே ஸ்டார்ட் பண்ணேன். லேசியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதாவது ஒரு ஷார்ட்கட் பண்ணியாவது அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எதையாவது ஒரு பிளான் போட்டாவது அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுடைய லைஃபோட பிகினிங்காக இருக்கும். உங்களுடைய ஃப்யூச்சரை பிரைட்டாக கொண்டு வர ஒரு பிகினிங்காக இருக்கலாம். நாளைக்கு பண்ணலாம்னு நினைக்கிறது ஈஸி தான், ஆனால் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் தான் நாளைக்கு நீங்கள் வின் பண்ண முடியும். லேசியாக இருங்க, பட் லைஃப்பை வந்துட்டு லாஸ்ட்டாக என்ன சொல்கிறது, லைஃப்பில் லாஸ்ட்டாக இருந்துடாதீங்க. லைஃப்பில் உங்களுக்கு அடிக்கடி ஒரு 2 தாட் வரும் இல்லையா, நான் இதை ட்ரை பண்ணியிருக்கலாம், நான் இதை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு. இந்த 2 தாட்டில் நீங்கள் எந்த சைடில் இருக்கீங்கன்றதை யோசிங்க. லேசியாக இருங்க, ஆனால் உங்கள் லைஃப்பை லேசியாக எடுத்துக்காதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், லேசியாக இருங்க, ஆனால் உங்கள் ஃப்யூச்சரை லேசி ஆக்கிடாதீங்க. ஸ்மார்ட்டாக யோசிங்க. லைஃப்பில் எந்த விஷயத்தையும் ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுங்கள். பட் அப்போ தான் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் வின் பண்ண முடியும். புரியுதா? இனிமேல் லேசியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. லேசியாக இருந்தாலும் ஆக்டிவாக இருந்து உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக முடிச்சு நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அச்சீவ் பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லாருக்கும் ஓகே தானே லேசியாக இருக்கிறவங்க? எழுமுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள், டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல ஒரு சூடாக ஒரு காஃபி, டிஃபனோ ஏதாவது ஒன்று முடிச்சுட்டு வேலை ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குது. நம்ம கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமாக இருங்க. டேக் கேர், பை பாய், லவ் யூ ஆல்.